ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு நன்றி ராஜா. கல்விமானுக்கும் ஞானிகளுக்கும் இதை மறைத்து பாலகராய் இருக்கிற எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து தகப்பனை வெளிப்படுத்த நீர் ஆசையாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுப்பா, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வேத வார்த்தைகள் மாத்திரம் என் நாவில் வைக்கப்படட்டும். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் தெளிவிக்கப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட விசேஷமாய் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் நாம் விசேஷமாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வசனம் அளவு சொல்கிறது விதைகளை குறித்ததான ஓமை என்று சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த விதை என்றால் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வசனம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு வசனத்தை எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் கேட்டும் உணராது இருக்கிற ஒரு கடைசி காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், உணராது இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? ரோமர் 1 அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கும் பொழுது இருதயம் இருளடையுமா? அவனுடைய இருதயத்துக்குள்ளாக அவன் உணர்வு இல்லாத போது, உணராது இருக்கும் பொழுது அவனுடைய இருதயத்துக்குள் இருள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இருள் என்பது பிசாசு கொண்டு வருகிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம்தான். அப்போ இந்த இருள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நாம் ஒருவேளை பிரயாசப்பட்ட அத்தனையும் வீணாய் போகும் என்பதை மறந்துடக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம். அதே ரோமர் 1 அதிகாரம் 31வது வசனத்தில் கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் எழும்புறாங்க. அவங்க யார்? அவங்க தான் உணர்வு இல்லாதவர்கள். ஆண்டவருடைய வசனத்தை எவ்வளோ நம்ம கேட்குறோம், ஆனால் அதை குறித்து ஒரு உணர்வில்லாத ஒரு கூட்டம். உடன்படிக்கை மீறுகிறவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள், சுவாப அன்பு இல்லாதவங்க. இவங்க மரணத்துக்கு பாத்திரர் என்று தேவன் தீர்மானித்த தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்த போதிலும் இவைகளை செய்கிறவர்கள் மேலே அவங்களும் பிரியப்படுறாங்க என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு மரணத்துக்கு தீர்ப்பு வேத அழகா சொல்றது, உணர்வில்லாத ஒரு கூட்டம் காணப்படுவாங்க. உடன்படிக்கையை மீறுகிறவர்களா இருப்பாங்க. ஆண்டவரோடு எத்தனையோ உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தானமா ரத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்ம உடன்படிக்கை பண்ணி ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஞானசான உடன்படிக்கை. கர்த்தருடைய பிள்ளை எத்தனையோ உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணுகிறார். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை உன் பிள்ளைகள் மேல நான் ஊத்துவேன். உன்னுடைய வாயில நான் அருளின அந்த வார்த்தையை உன் பிள்ளைகள் சந்ததி மேல நான் வைப்பேன்னு சொல்றார். ஆனா அதுவும் ஒரு உடன்படிக்கை தான். இந்த உடன்படிக்கை எல்லாம் மீறக்கூடிய ஒரு கூட்டம் கடைசி காலத்துல எழும்புவாங்க. அவங்க மேல மரணத்தின் தீர்ப்பு என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இப்படிதான் இன்னைக்கு எத்தனையோ நேரங்கள வசனத்தை நம்ம கேட்கும் போதும் உணர்வற்ற ஒரு நிலைமை இன்னைக்கு ஜனங்களுக்குள் காணப்படுகிறது. வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் சங்கீதம் 107ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிறோம், ஞானவான்களோ கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்களாம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 9வது வசனம், தானியேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், இதெல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு வேதத்துல வாசிக்கிறோம், ஞானமுள்ளவன் விசேஷமாய் இவைகளை உணர்ந்து கொள்வான், மூடன் உணரமாட்டான் என்று சொல்லி சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ நமக்குள்ள ஞானம் எப்படி வருது? ஆண்டவருக்கு பயப்படுற பயம். ஆண்டவருடைய வசனங்களை நம்ம கேட்கிறோம், ஆனா அதை உணர்ந்து கொள்ளலன்னா பிசாசானவன் வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள வசனங்களை விதைச்சாலும் அதை எடுத்து போட்டுகிறானாம். தேவனுடைய பிள்ளையே, அப்ப இன்னைக்கு வசனங்களை மறக்க செய்கிற எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாம் இடம் கொடுக்கிறோம். வசனத்தை உணர முடியாதபடி ஒரு சூழ்நிலை. வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் வேதத்துல மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. நோவா காலத்துல ஆண்டவருடைய வார்த்தையை அவன் சொல்லுகிறான். இந்த கடைசி காலம் ஆண்டவருடைய பிள்ளை வசனத்தை நாமும் கேட்கிறோம். மனுஷகுமாரனுடைய வருகைக்கு ஒப்பாக ஆண்டவர் இந்த ஓமையை அழகா சொல்லியிருக்கிறார். வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த நாளில இந்த வசனத்தை அந்த நாளில 120 ஆண்டுகள் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான், இந்த பூமியை கர்த்தர் அழிக்க போகிறார் என்று. ஆனா
அந்த வசனங்களை அவங்க கேட்டும் உணராதிருக்கும் போது ஜலப்பிரயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போனது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போலதான் கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொல்லி, அதே போல இன்றைக்கும் உணர்வில்லாத இருதயம் எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறது. வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. அன்னைக்கு சாலமோன் ஆண்டவருடைய பாதத்துல ஞானத்தை அவன் கர்த்தருடைய பாதத்துல கேட்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை மட்டுமல்ல, உணர்வையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயம், உணர்வையும் ஞானத்தையும் அருளுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாராம். இன்னும் நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் வேதம் சொல்லுதுங்க, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கும் பார்க்கிறோம் உணர்வையும் ஞானத்தையும் அருளுகிற ஒரு அபிஷேகம் என்று சொல்லி ஆவியானவர் அந்த ஆண்டவராக இயேசுவின் மேல வந்து தங்கினார், இறங்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட உணர்வும் அறிவும் உள்ள ஒரு இருதயம், ஞானமுள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவைங்க. அந்த ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருந்தாதான் தேவனுடைய பிள்ளையை நம்ம கடைசி காலத்துல வாழ்கிற நம்முடைய உள்ளங்களில பிசாசானவனை வந்து வசனங்களை பொறுக்கி போடாதபடி ஆண்டவருடைய காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக உத்தமம் உள்ளவர்களாய் நம்ம ஜீவிக்க முடியும். ஆகவே முதல் காரியம் பரிசுத்த வேதம் சொல்கிறது, உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அந்த வசனத்தை பறித்து கொண்டு போகிறான் என்று. இரண்டாவதாக நீங்க படிச்சு பார்த்தீர்களா, அதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனத்தில் வாசிக்கிறோம், கற்பாறையில நிலத்துல இடங்களில விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்கிறாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க, ஆனாலும் வேறு இல்லாதபடினால அவங்க வாழ்க்கையில கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைச்சிருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில துன்பமும் அநேக உபத்திரம் வந்த உடனே இடரல் அடைகிறார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவஜனமே, இந்த கடைசி காலத்துல வாழ்க்கிற நாம ஒருவேளை வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்றோம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த நாட்களை ஏற்றுக்கொண்டு வேறு இல்லாதபடினால, வேறுனா என்னங்க, அதுதான் ஆண்டவருடைய வசனம் அழகா சொல்லுதுங்க. கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளை அவருக்குள்ளாக வேர் கொண்டவர்களாக, ஒரு வேரை நம்ம டெய்லி பிடுங்கி பார்க்க முடியாது, அது தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாள் என்ன செய்யணுமா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அன்றைக்கு அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அப்ப ஆண்டவர் அவர்களை நற்குணசாலிகளாய் மாற்றினாராம். ஆண்டவருடைய பிள்ளையே, அப்போ நம்ம உள்ளத்துல வசனம் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்குள்ளாக நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் கண்களுக்கு நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்தரங்க ஜெபம் ரொம்ப தேவை. அந்தரங்கத்துல நம்ம எவ்வளவுக்கு அதிகமா ஜெபம் பண்றோமோ அவ்வளவுக்கு அதிகமான வெளியரங்கமான பலனை நாம் நிச்சயம் உணர முடியும். தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்களை பாருங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டுவது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு கசப்பான இருதயம். ஏதோ சொல்லுதுங்க, கசப்பின் வேர் இருக்குமானால் அநேகர் என்ன செய்வாங்களா, கலகம் உண்டாக்கி அநேகர் தீட்டுப்படும்படி அது மாறுகிறது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்குள்ள ஒரு கசப்பின் வேறு இருக்கிறதா, வைராக்கியத்தின் வேறு இருக்கிறதா, மற்றவங்க மேல நீ எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி மற்றவங்களை நீ ஒரு வேளை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாயா? எசாயா 53 அதிகாரம் கடைசி 2 வசனம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு எல்லாருடைய அக்கிரமங்களை தாம் மேல ஏற்றுக்கொண்டார். கணவன் மேல ஒரு குறை இருக்கலாம், மனைவி மேல ஒரு குறை இருக்கலாம், பிள்ளைகள் ஒருவேளை கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா எப்பொழுது நம்முடைய உள்ள என்ன சொல்லுது, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, மற்றவங்களையே நம்ம என்ன செய்யறோம், பிளேம் பண்றோம், மற்றவங்க மேலேயே நம்ம குற்றப்படுத்துறோம். அப்படி ஒரு இருதயம் இருக்குமானால் அதுதாங்க ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப பார்க்கிறார், எப்ப பார்த்தாலும் உன் உள்ளத்துல நீ சந்தோஷமே இல்லாம ஆண்டவருடைய வார்த்தையை நீ ஒருவேளை நீ உன் உள்ளத்தின் ஆழத்துல வேர்பற்றி ஆண்டவருடைய பிள்ளையே மேலே நம்ம கனி கொடுக்கணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆழத்துல வேர்பற்றக்கூடிய ஒரு அனுபவம் உண்டா? நீதிமானுடைய வேர் கூட கனி கொடுக்கும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வேர் ஆண்டவருடைய பிள்ளையே, அதுதான் நம்மளை சுமக்கிறது என்பதை நீங்க மறந்துடாதீங்க. நாம ஒன்றும் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒரு காரியத்திலும் தகுதி கிடையாது. அப்ப அந்த வேறு இல்லாதபடினால வேறாகிய ஆண்டவரோடு நெருங்கிற ஒரு தொடர்பு உண்டா? கர்த்தருடைய பிள்ளை இம்மைக்காய் மாத்திரம் இயேசுவை நம்ம தேடினோம்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் உண்டாகும். ஆகவே இன்னைக்கு அப்பாட்ட கேளுங்க, அப்பா உங்களுடைய வசனத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனா எனக்கு வருகிற துன்பங்களை ஆண்டவரே தகப்பனே அப்பா உபத்திரவங்களை சகிப்பதற்கு வேண்டிய ஒரு பலனை எனக்கு தாங்க. அனுதினமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜபத்துல எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை.
வேதத்துல ஏசப்பா அழகா சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் அந்த சோதனை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். நம்ம அநேக நேரங்களில் சோதனை வந்த உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், அவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ போராட்டம், இதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை தாங்க பலனை அப்பா பாதத்தில் நம்ம கேட்டோம்னா, கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு நமக்காக எல்லாருடைய அந்த உலகத்தாருடைய அத்தனை பேருடைய பாவங்களை, எல்லாருடைய அக்கிரமங்களை ஏற்று இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளையை நாமும் அப்படி எல்லா காரியத்தையும் நாம் சந்தோஷமா சுமக்க, எல்லா பாரங்களையும் சந்தோஷமா ஆண்டவருடைய பாதத்துல வச்சு ஆண்டவருடைய பிள்ளையை ஒரு ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த அந்த இயேசுவை போல ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டா. சீஷர்கள் தூங்கிடுறாங்க, அவங்க 2-3 பேரும். ஆனா என்ன நடக்குது, கர்த்தருடைய பிள்ளையை அந்த சோதனை நேரத்துல அவங்க நிலைத்திருக்க முடியல. அதே போல தான் நம்ம ஜெபிக்கிறதுல குறைவா இருக்கிறதுனால தான், ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள குறைவா இருக்கிறதுனால தான் இந்த கடைசி காலத்துல நிலைத்திருக்க முடியல. ஆகவே இன்றைக்கு அப்பா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, ஒருவேளை தெய்வ பிள்ளையை வேறில்லாத ஒரு வாழ்க்கை அல்ல, ஆழத்துல வேர் பற்றணும், ஆண்டவர் மேல ஒரு வாஞ்ச அன்பு, உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் கர்த்தருடைய பிள்ளையை நிலைத்திருக்க முடியும். ஏனென்றால் மத்தேயு 13 அதிகாரத்துல 7 வகையான ஓமையை ஆண்டவர் அழக சொல்கிறார். இந்த அத்தனை காரியம் பார்த்தீங்கன்னா இது பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு காரியம். பரத்துல என்ன இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளை இந்த உலக காரியத்தை மாத்திரம் நம்ம கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அழகா அவருடைய பிரசங்கமே பாருங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இன்னைக்கு பரலோகத்தை குறித்ததான பிரசங்கமும் இல்ல, பரலோக ராஜ்யத்தை குறித்து நமக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு இந்த சுவிசேஷம் அத்தனையிலும் புதிய ஏற்பாட்டில் அத்தனையுமே பரலோகத்தை தான் காண்பிக்கிறார். அன்றைக்கு அருமையான பவுல் பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப பரலோகத்தை நீ பார்க்க கற்றுக்கொள்ளலன்னா ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம இந்த வாழ்க்கை வீணான ஒரு ஓட்டம், வீணான ஒரு வாழ்க்கை, அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அப்பாட்ட நம்ம கண்ணீரோடு கேட்க போறோம், இயேசுப்பா உண்மையில வேர்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா, என் வேர் ஆழத்துல பற்றி மேலே நான் கனி கொடுக்கிறவளா என்னை மாற்றும் நீங்க கேட்பீர்களானால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறத நிச்சயம் நீங்க பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியா நாம பைபிள வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையானது முள்ளுகள் மத்தியில ஒருவேளை விதைக்கப்படுகிற ஒரு நிலைமை நமக்குள் காணப்படுகிறதா. வேதத்துல வாசிக்கிறோம், அன்றைக்கு வசனத்தை அவர்களும் என்ன செய்யறாங்க, முள்ளுகள் மத்தியில விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. கேட்டு அவங்க அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுக்குள்ள உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் வந்த உடனே அது அவர்களை நெருக்கி போட்டு பலனற்று போகிறார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வசனத்தை கேட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில உலக கவலை, உலக பிரகாரமான எத்தனையோ காரியம். தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார், கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆனா நம்ம உலக காரியத்தை நாம சுமக்கிறோம், நிறைய பாடுகளை நாமே சுமக்கிறோம். எனக்கு இது முடியாது, இந்த காரியம் எனக்கு ஏன் ஆண்டவர் அனுமதித்தார், ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம் நமக்கு வரவே இல்லைங்க. ஆண்டவர் நல்ல உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையை ஏதோ சொல்கிறது, சோதிக்கப்படுகிற நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை உலக கவலையில நீங்க ஒருவேளை அமிழ்ந்து போயிருக்கிறீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை கடன் என்ற கவலையா, வேலை செய்யற இடத்துல ஒருவேளை பலவிதமான நெருக்கமா. சிறுவில் ஜனங்க ஈத்துல அடிமைகளா இருந்த பொழுது அந்த வேலை நிமித்தம் அவங்களுடைய ஜீவனை கசப்பாக்கினார்களாம். ஒருவேளை வேலை செய்யும் இடத்துல எத்தனையோ விதமான போராட்டத்தை கடந்து வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு நண்பர்களை போல இருந்தவங்க இன்னைக்கு எதிரியை போல மாறிட்டாங்களா? கர்த்தருடைய பாதம் நீங்க பற்றி கொள்வீர்களானால், ஆண்டவருடைய வசனத்தை நீங்க பிடித்துக் கொள்வீர்களானால், கர்த்தர் மேல அந்த கவலையெல்லாம் வைக்க கற்றுக்கொள்வீர்களானால் இந்த பாடுகளை நம்ம என்ன செய்ய முடியும், சந்தோஷமா கடந்து போக முடியும். ஆனா இன்னைக்கு உலகத்து பிரகாரமான வாழ்க்கையில எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இம்மைக்காய் மாத்திர இயேசுவை தேடுகிற பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கடைசி காலத்துல வாழ்கிறோம் தேவனுடைய பிள்ளையை. உலக காரியத்துக்காய் மாத்திரம் உலகத்துல அன்பு கூறுவோமானால், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறுவோமானால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்வோமானால் நம்முடைய நிலைமை பரிதாபங்க. அதனாலதான் அந்த வசனம் சொல்கிறது, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல சம்பாதிக்கிறதுலாம் ஒரே நோக்கம் என்னன்னா, நான் பணக்காரனா மாறணும்,
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறென்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை ஒருவேளை பணம் நம்ம வாழ்க்கையில் பெருகும் பொழுது, பொருள் பெருகும் போது அதை தின்பவர்களும் பெருகுவார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ காரியம் உலக பிரகாரமாக நம்ம பூமியில் நம்ம சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வைத்திருக்கிற ஒரு சின்ன பொருளை நம்ம எடுத்துட்டு பரலோகத்துக்கு போக முடியுமா? பரலோக பொக்கிஷத்தை சேருங்கன்றார் ஆண்டவருடைய பிள்ளையை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இந்த உலக காரியத்துக்காய் மாத்திரமே என்ன செய்யற, கவலைப்படுற, எத்தனையோ கடன் பிரச்சனையில் சிக்கி. காரணம் என்ன காரியத்துக்கு நீங்க கடன் வாங்கினீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இந்த காரியம் எனக்கு, இந்த காரியம் தேவை, இந்த காரியத்தில் நான் இப்படியாய் நான் செலவு பண்றேன். உலகத்துக்காய் மாத்திரம். உலக ஒரு பொருளை வாங்கினா கூட கத்துட்டு ஆலோசனை கேளுங்க. அப்பா, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு ஒரு நாள் வேதனையை நீங்க கூட்ட மாட்டீங்களே, ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்பீர்கள். ஆனால் நம்ம வாழ்க்கை கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாற முடியும். தேவனுடைய பிள்ளையை யோவான் ஸ்நானகன் அந்த நாளில மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பிரசங்கிக்கும் போது லூக்கா சுவிசேஷத்துல மிக தெளிவாய் வேதத்துல வாசிக்கிறோம். அன்றைக்கு ஆயக்காரர் வராங்க, பாவிகள் வராங்க, அவங்களெல்லாம் பார்த்து சொல்றார், 2 அங்கிகளை உடையவங்க, 1 மற்றவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைய போர்ச்சகர் வராங்க, அவங்களிடத்துல மிக அருமையாய் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் அவன் சொல்லுகிறான். போதும் என்ற உள்ள நமக்குள்ள தேவங்க. தேவனுடைய பிள்ளை போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். உலகத்துல நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை தேவன் பகிர்ந்து கொடுக்கிறாராம். அப்பாவுடைய பாதத்துல உங்களுக்கு தேவை என்னதோ அதுகளை கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார். தேவனுடைய பிள்ளையை உடைக்காகவும் இன்னைக்கு நம்ம சரீர பிரகாரமான ஆகாரத்துக்காகவும் என்ன செய்யறோம், கவலைப்படுறோம். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை அப்ப மாம்சத்துக்குரியவர்களா நாம இருக்கிறதுனாலதான் நம்ம உள்ளம் கவலையிலே நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுதுங்க, மாம்ச சிந்த மரணம், ஆனா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் அது சமாதானம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆவியின் சிந்தை வரல, நம்ம மாம்சத்துக்குள்ள பல சிந்தை குழப்பத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறோம். என்னுடைய பிள்ளைய இன்னைக்கு ஒருவேளை நீ ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல ஒருவேளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு அப்பாட்ட நம்ம கேட்க போறோம் கண்ணீரோடு. அன்றைக்கு வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்குது, படியளந்து என்னை போஷியும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் நம்ம படியளந்து நமக்கு போஷிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். அன்றன்றுள்ள அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த நாளுக்குரிய பாட அந்த நாள் எடுத்துக்கொள்ளுங்க. நாளை குறித்து நம்ம கவலைப்படாம கர்த்தருடைய சமூகத்துல ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இருதயத்தை வந்து மூடிக்கொள்வதை உங்களால உணர முடியும். ஆண்டவருடைய பிள்ளையே, இது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விசேஷித்த வெளிப்பாடுகள்ங்க. வேதத்துல வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலையும் அங்கு 7 சபைகளை குறித்த ஆண்டவர் அருமையான யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளை இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல வாழ்கிறோம். அதுல இந்த முதல் ஓமை, குறிப்பாக இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல முதல் ஓமை ஆண்டவர் சொல்றது, அந்த எபேசு சபையோடு சேர்ந்து நீங்க ஒப்பிட்டு நீங்க பார்ப்பீங்களானால் கடைசி காலத்துல வாழ்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக இந்த சுவிசேஷம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஆண்டவர் நம் கையில எழுதி கொடுத்திருக்கிறார். கடைசி காலத்துல வாழ்கிற நாம எப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதா? கடைசியாய் வேதத்துல வாசிக்கிறோம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்டு உணர்ந்து. யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளை வசனம் கேட்கறது பெருசு இல்ல, அதை உணர்ந்து 100 ஒரு ஆசீர்வாதம் 60ஆக 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுக்கிறாங்களாம். வேதத்துல வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்டு நன்மையும் உண்மையும் உள்ள இருதயத்துல அதை காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறாங்களாம். ஆண்டவருடைய பிள்ளையே, நல்ல நிலத்துல நம்ம விதைக்கப்பட்டிருப்போமானால் நம்முடைய இருதயம் உண்மையும் நன்மையும் உள்ள ஒரு இருதயமாய் மாறும். நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஆண்டவருடைய வசனம், நன்மையான வசனம் நமக்குள் இருக்கிறதா? வேதத்துல இந்த விதையை குறித்து சொல்லப்பட்ட எத்தனையோ ஊமைகள் உண்டு. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் என்று நாம் வேதத்துல, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல அதே ஊமையை குறித்து ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லாரும் விதைக்க முடியாது. விதைக்கிறவனுக்கு வசனம் அழகா சொல்லுதுங்க. யார் வசனத்தை கொடுக்கிறா? அப்பா தாங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. புசிக்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா புசிக்கிறவனுக்கு அந்த ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் ஆண்டவர் அழித்து
கர்த்தருடைய பிள்ளையே அதை பெருக செய்து நீதியின் விளைச்சலை ஆண்டவர் வர்த்திக்க செய்கிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் தான் வசனம் கொடுக்க முடியும். அப்ப விதைக்கிற கூட்டமா நாம இருக்கிறோமா? வேத அளவு சொல்லுது விளைய செய்கிறவரோ கர்த்தர் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இருதயத்துக்குள்ளாக வசனம் விதைக்கப்படும் பொழுது நன்மையும் உண்மையுள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறுமானால் ஆண்டவருடைய பிள்ளையே நம்முடைய இருதயத்துக்குள்ள அது நிச்சயம் அப்படியே தங்கும். வசனத்தை மறக்க முடியாது. வேதம் சொல்லுது அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றைக்கும் நிலைத்திருக்கிறதும் ஜீவனுள்ள அழிவில்லாத வித்தினால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அது ஒரு பிறப்பு. ஆண்டவருடைய வசனம் நம்மை பிறப்பிக்க கூடியது. ஆண்டவருடைய பழைய வாழ்க்கை, பழைய கெட்ட குணம், சுவாபம் எல்லாம் மாறி ஆவியின் கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி, மாம்சத்தின் கிரியை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை கிரியைகள் நமக்குள்ளாக அப்படி கோபம் வருது, வைராக்கியம் வருது, எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமெல்லாம் இருக்குது. ஆனா கனி உடனே வரல, ஆழத்துல வேர்பட்டினாதான் ஆண்டோடைய பிள்ளை கனி கொடுக்க முடியும். அந்த மரம் எத்தனையோ ஆண்டுகள் காத்திருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய குள்ளாக ஒரு சின்ன ஒரு மொக்கு, அதுக்கப்புறம் பூ, ஆண்டோடைய பிள்ளை, அதுக்கப்புறம் தான் அது கனி. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கிறவளாய் ஆண்டவர் நம்மளை மாற்ற ஆசையா நிற்கிறாராம். வேதத்துல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. அழிவில்லாத வித்து நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் வசனம் என்ற வித்து காணப்படும் பொழுது பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்கிறாராம். அப்ப நம்ம இருதயம் நன்மையுள்ள இருதயமா இருக்குதா? நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று ஆண்டவர் அழக சொல்லி வைத்திருக்கிறார். யாக்கோபு 1:17. அப்போ நன்மையினால ஆண்டவரே என் இருதயத்தை நிரப்புங்கப்பா நீங்க கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக மனைவி உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பார்வையில ஒரு நன்மையான குடும்பங்களை கட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு பெண்ணாக, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக, குடும்பத்தில் சேஷமாய் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா நம்ம ஆண்டவர் மாற்ற முடியும் தேவனுடைய பிள்ளையை. ஆகவே இன்னைக்கு அப்பாட்ட கேட்க போறேன், இயேசுப்பா நான் 100 பலன் கொடுக்கிறவளாய். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க மார்க் எடுத்துட்டு வராங்க, 30 மார்க் எடுத்தா எவ்வளவோ சோர்ந்து போவோம். ஆனா 60 எடுத்தா கூட பரவாயில்ல, ஆனா அதை விட 100 எடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அப்போ தேவ பிள்ளையை கர்த்தர் 100க்கு 100 பலன் கொடுக்கிறவளாய் அதுதான் தேவன் விரும்புகிறார். நம்ம இருதயம் நன்மையும் உண்மையும் உள்ள இருதயமாய் இருக்குமானால் பொறுமையுடன் காத்திருந்து என்ன செய்வோம்? கட்டாயம் பலன் கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆதியில் இருக்கிற அந்த அன்பு உன்னத்துல குறைஞ்சி போச்சு. ஆரம்பத்தில் இருந்ததான அந்த வைராக்கியம் இல்ல, ஆரம்பத்தில் இருந்ததான ஜெப வாழ்க்கை இல்ல, ஆரம்பத்தில் இருந்ததான ஆண்டவருக்காய் ஓடின ஓட்டம் இல்ல, ஊழிய வாஞ்சை இல்ல. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நம்ம எபேசு சபையை போல ஒருவேளை விளக்கு தண்டி நின்று நாம் நீக்கப்படுவோம். ஆகவே இன்னைக்கு அப்பாட்ட கேட்க போறேன், இயேசுப்பா இருதயம் நன்மையான ஒரு இருதயமாய் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறா. இயேசுப்பாவுக்கா நீ என்ன கிரியை செய்யற, எப்படி நீ ஓடுற? நம்ம இருதயம் உணர்ந்து வசனம் கேட்கிறோம், கேட்கிறது மட்டுமல்ல ஆண்டவருடைய பிள்ளை அதன்படி செய்கிறவளாய். அதனாலதான் தாவீது சொல்கிறான், அப்பா எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்க, உணர்வில்லாத ஜனம் என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வேதனைப்பட்டது போல நம்மை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படாதபடி என்னை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆகவே இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா, கடைசி வரையிலும் நிலைத்திருந்து அப்பா மிகுந்த கனி கொடுக்கிறவளாய் என்னை மாற்றுங்க, நீர் விரும்புறதான உண்மை எனக்குள்ள தாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு கேட்க போறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஃபாதர் மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ பாஷி பாலாதி ரபா, தேங்க்யூ ஃபாதர் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான இந்த நாளில கூட முது வேத வசனங்களை கத்தாவை பகிர்ந்து கொள்ள கத்த கொடுத்த இந்த தருணத்துக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா தகப்பனே வசனத்தை கத்தாவே கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவளாய் எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே தகப்பனை மிகுந்த கனி கொடுக்கிறவளாய் எங்கள் வாழ்க்கையை இப்பொழுது நீர் மாற்ற நீர் விரும்புவதற்காக ஸ்தோத்திர ராஜா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா வசனத்தை கத்தாவே பெற்ற நாங்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறோமே தகப்பனே, விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினாலதான் முத வேத வசனம் எங்களுக்குள்ளாய் தரித்திருக்கிற ராஜா. ஆண்டவரே தகப்பனே வசனத்தை எத்தனையோ முறை நாங்க கேட்கிறோம், ஆனாலும் வேதத்துல தகப்பனே எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல கேட்டவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க, ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில அது அவர்கள் விசுவாச
விசுவாசம் இல்லாதபடினால அப்பா அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா அந்த நிலைமை எங்களுக்கு வர வேண்டாம்ப்பா. அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்துல வசனத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய வசனத்துல நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியுமே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த கடைசி நாட்கள எங்க வாழ்க்கையில உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன் தகப்பனே, வேத வசனம் ஆண்டவரே 100 மடங்காய் பலன் கொடுக்க முடியும் என்று சொல்லி அப்பா நீர் விரும்புகிறபடி அப்பா 100 பலன் கொடுக்கக்கூடியவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா வேத வசனம் ஒவ்வொன்றும் இருதயத்துக்குள் அப்பா விரல் மூலமாய் எழுதுவீராக. ஆவியானவர் எழுதி தருவீராக. ஆண்டவரே வசனங்களை மறக்காதபடி அப்பா இந்த வசனங்கள் எங்களுக்குள்ளாக கிரியை நடப்பிக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு நீர் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா விதமான உணர்வற்ற நிலைமைகளை எங்களை விட்டு நீர் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த பூமியில உபத்திரவத்தின் வழியாதான் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியுமே. கடைசி நாட்கள்ல வாழ்கிற நாங்க தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வசனத்தின்படி. துன்பம் வந்த உடனே எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா தகப்பனே கற்பாறையான நிலத்துல விதைக்கப்பட்டது போல உபத்திரவம் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில துன்பம் வந்த உடனே வேறில்லாத ஒரு ஜீவியம், ஆழத்துல வேறில்லாத தகப்பனை ஜெப வாழ்க்கை இல்லாத ஒரு ஜீவியம் எத்தனையோ பேருடைய உள்ளங்கள்ல காணப்படுகிறது அல்லவா. அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுவீராக. வேர் கொண்டு மேலே கணுகடுக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நீர் கர்த்தாவே கற்றுத்தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா முள்ளுகள் மத்தியில விதைக்கப்பட்டவர்களாக எங்க வாழ்க்கை கர்த்தாவே காணப்படாதபடி நல்ல இருதயமா எங்களுடைய இருதயத்தை நீர் மாற்றுவீராக. அப்பா முள்ளுகள் மத்தியில விதையாதிருங்கள் என்று சொன்னீர்களவா, அப்படியா உமது வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது, அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அந்த நாளில ஆண்டவரே வனாந்திரத்துல மோசே தகப்பனே ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்கள் மத்தியில கொண்டு வந்து வசனத்தை கொடுத்தது போல இன்றைக்கும் உமது ஜீவ வார்த்தையை எங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறதுனால எங்களுக்குள்ளாய் ஜீவன் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் அனுப்புற வசனம் ஆவியாக ஜீவனாய் இருக்கிறதுனால அந்த ஜீவன் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் விரும்புறதான அப்பா உண்மையும் நன்மையும் உள்ள இருதயமாய் எங்கள் இருதயம் மாறட்டும். அப்பா தகப்பனை பொறுமையுடன் கர்த்தாவே கனி கொடுக்கிறவளாய் எங்க வாழ்க்கையை மாற்றுவீராக. எல்லா துதிகான மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.